வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில் வெளியான லவ் மேரேஜ் இந்த படத்தோடைய கதையை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, படத்தோட ஹீரோ ராமுக்கு கிட்டத்தட்ட 33 வயசு ஆயிடுச்சு. ஆனா அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவன் இருக்கிற உஸ்லம்பட்டின்ற அந்த ஊரே இவனுக்கு எப்படா கல்யாணம் ஆகும்னு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த கல்யாணம் ஆகாதனால ராம் பல இன்னல்களை சந்திச்சிட்டு இருக்கான். பாக்குறவங்க எல்லாம் எப்படா கல்யாண சாப்பாடு போடுவன்ற மாதிரி கேட்டு அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. வயசு அதிகமாயிடுச்சுன்ற காரணத்தினால உள்ளூர்ல எவனும் பொண்ணு கொடுக்கல. அதனால பல கிலோமீட்டர் தள்ளி கோபிச்செட்டிப்பாளையம்ன்ற கிராமத்துல அம்பிகான்ற பொண்ணை பார்த்து ராமுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக ராமுடைய குடும்பம் உஸ்லம்பட்டில இருந்து மொத்தமா கிளம்பி பொண்ணுடைய வீட்டுக்கு போறாங்க. நிச்சயதார்த்தமும் நல்லபடியா நடக்குது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரிட்டர்ன் கிளம்புறதுக்காக இவங்க எடுத்துட்டு வந்த பஸ் ஸ்டார்ட் பண்ணா பஸ் பிரேக் டவுன் ஆயிடுது. ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. வேற வழியே இல்லாம ராமுடைய குடும்பம் பொண்ணுடைய வீட்டிலேயே தங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதோட இல்லாம நடந்துட்டு இருக்க காலகட்டம் 2020. பொண்ணு வீட்டுல இவங்க தங்கிட்டு இருக்கும் போதே கொரோனா லாக்டவுன் வேற அறிவிச்சிடறாங்க. இப்படி பொண்ணுடைய வீட்டுல வசமா மாட்டிட்டு இருக்க ராமுடைய குடும்பம் கடைசி அந்த ஊரை விட்டு ரிட்டர்ன் இவங்க ஊருக்கு வந்தாங்களா? அம்பிகாக்கு இவனுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போன நம்ம ராம் கடைசியில் அது எப்படி லவ் மேரேஜா மாறுச்சு? இவன் யாரை கல்யாணம் பண்ணா? இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல ஏகப்பட்ட திருப்பங்களோட கலக்கலான காமெடியோட சொன்ன படம் தான் இந்த லவ் மேரேஜ். சரி, இப்போ இந்த படத்துடைய கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோ ராமுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் போட்டோகிராஃபர் அவனுடைய வாய்ஸ் ஓவர்ல தான் இந்த கதை ஸ்டார்ட் பண்ணப்படுது. திருமணத்தை பத்தி சில விஷயங்கள் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆதி காலத்துல வாழ்ந்த மனுஷனுக்கு பசிக்கு அப்புறம் அதீத மோகத்தோட முக்கியமானதா இருந்தது ஆண் பெண் உறவு. இனப்பெருக்கத்துக்காக ஒண்ணு சேர்ந்த ஆண் பெண்ணும் சில காதல்ன்ற ஒரு வட்டத்துக்குள்ள சிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காதலால தான் மனுஷங்க குடும்பமா வாட ஆரம்பிச்சாங்க. இப்படி ஆரம்ப காலத்துல காதலுக்காக கல்யாணம் பண்ணிட்டு இருந்த மனுஷங்க இப்ப காலத்தோடைய கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு காலகட்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்க ராமன்ற ஒருத்தருடைய கல்யாண கதை தான் இந்த படத்துல பார்க்க போறோன்ற மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்டு வாய்ஸ் ஒரு கொடுத்துக்கிட்டே 2023 படத்தோட ஹீரோவான ராமுக்கு இன்னைக்கு கல்யாணம். விக்ரம் பிரபு தாங்க இந்த படத்துல ராமன்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. கல்யாணத்துக்காக ஒரு பக்கம் ராமும் ரெடி ஆயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ராமுக்கு பார்த்து வச்சிருக்க பொண்ணான அம்பிகாவும் ரெடி ஆயிட்டு வராங்க. இவங்க தாங்க இந்த படத்தோட ஹீரோயின். ராமுக்கு இன்னைக்கு கல்யாணம். ஆனா இவன் இந்த கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2020 ராமுடைய வீட்டுக்கு வெளியில ஒரு பெரிய பேனர். ராமுக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்க அம்பிகான்ற பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் இன்னைக்கு பண்ண போறாங்களாம். என்கேஜ்மெண்ட்கே பேனர் வச்சிருக்காங்க. அந்த பேனரை போற வர அந்த ஊர்காரங்களாம் பார்த்துட்டு, ஓ ஒரு வழியா பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்க, ராமுக்கு கல்யாணம் ஆக போதா, சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே போறானுங்க. அப்படியே வீட்டுக்குள்ள ரெடி ஆயிட்டு இருக்க நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. 33 வயசு ஆயிடுச்சுல, ஸோ அங்க நரமுடியெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அதெல்லாம் முடிக்குள்ளேயே வச்சு மறைச்சிக்கிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ண போறோன்ற கனவோட அவன் ரெடி ஆயிட்டு இருக்க, அந்த வீட்டுல அவனுடைய சொந்த பந்தம்லாம் வந்திருக்காங்க. சொந்தக்காரங்கனாலே முதுகு பின்னாடி பேசின பழக்கம். அந்த மாதிரி ராம பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. கோபிச்செட்டிப்பாளையத்துல போய் பொண்ணை பாத்துருக்காங்களே, ஏன் உள்ளூர்ல பொண்ணே கிடைக்கலையா? வயசு அதிகம் இல்ல, அதனால உள்ளூர்ல ஒருத்தனும் பொண்ணு கொடுக்கல, அதனாலதான் வெளியூர்ல போய் பொண்ணு பாத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கிற சொந்த பந்தம்லாம் இவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ராமோடைய மாமான்னு ஒருத்தர் வந்துக்காரு. அவர் சரியான ஊர் கொளுத்தி எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிச்சு எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாப்புல. அண்ட் ராமோடைய பெரியப்பான ஒருத்தர் இருந்திருக்காரு. கையில சுட்கேஸோட தான் சுத்துவாப்புல. சரியான தண்ணி பார்ட்டி. அடுத்ததா ராமுடைய தங்கச்சி, அவங்க நிறமாத கர்ப்பிணியா வேற இருக்காங்க. ஆனா தனியா வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் வீட் சைட்ல இருந்து யாரும் வரல. ஏன் என்னாச்சுன்ற மாதிரி ராம் போய் கேட்க, அப்பதான் அந்த இடத்துல ராமுடைய அப்பா என்ட்ரி. எப்படிடா வருவாங்க, உனக்கு 25 வயசு ஆகிறப்பவே நிறைய பொண்ணுங்களை காட்டணும், ஆனா ஒரு பொண்ணையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு 33 வயசு ஆயிடுச்சு, உள்ளூர்லயும் சொந்தத்திலயும் ஒருத்தரும் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். வேற வழியே இல்லாம வேற சாதியில வேற ஊர்ல போயிட்டு பொண்ணு எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. வேற சாதியில பொண்ணு எடுக்கணும்னு தெரிஞ்சதும் எப்படி வருவாங்க அப்படின்ற மாதிரி குத்தி காமிச்சிட்டு பேசுறாரு. ஆனா ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்கல. மனசுக்கு பிடிச்சதான் கல்யாணம் பண்ணி போன்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்திருக்கான் போல. இப்போ அந்த மாதிரியான ஒரு வரன் அமைஞ்சிருக்கு. சோ அதனால அவங்க அப்பா பேசுறதெல்லாம் பெருசா இவன் காதலியே வாங்கிக்காம என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடியாகி கிளம்புறான். இப்படி நம்ம ஹீரோடைய குடும்பம் மொத்தமா கிளம்பி கோபிச்செட்டிப்பாளையம் போறதுக்காக ஒரு பஸ் பிடிச்சிருக்காங்க. அந்த பஸ் பாத்தீங்கன்னா நல்லா சுந்தரா டிராவல்ஸ் படத்துல வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பஸ். அந்த பஸ்ல தான் இப்போ மொத்த குடும்பம் கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. எல்லாரும் பஸ் ஏறியாச்சு. டிரைவரும் வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல இந்த வரனை பேசி முடிச்ச புரோக்கர் ஜோசியக்காரர் கோடாங்கின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் பஸ்ல ஏறி நல்ல நேரம் வரதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, நல்ல நேரம் வந்தாதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு விடாப்படியா நிக்க வச்சு இப்ப வண்டிய அப்படின்ற மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாங்க. நமக்கு கல்யாணம் ஆக போதுன்ற ஒரு பெருங்கனவோட நம்ம ஹீரோ குடும்பத்தோட டிராவல் பண்ணி கோபிச்செட்டிப்பாளையம் வந்து சேர்றாங்க. அப்படியே அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததும் பொண்ணு வீட்டுக்காரங்க சைட்ல இருந்து நல்ல வரவேற்பு. பொண்ணு வீட்டு சார்பா ஒரு தாய்மாமா இருக்காரு. அவரு பயங்கரமா விருந்து
விருந்தோம்பல் கொடுக்குறாரு, எல்லாரையும் வெல்கம் பண்ணி உள்ளுக்குள்ள கூட்டு போறாரு. ஆனா ஹீரோ குடும்பத்துல ஒரு மாமங்காரன் இருக்கான்ல, அவர் அந்த பொண்ணு வீட்டுல எல்லாத்தையும் குறை கண்டுபிடிச்சுன்னு இருக்காரு. ஹீரோ பொண்ணை போட்டோல பார்த்ததுக்கு அப்புறம் நேர்ல இன்னைக்குதான் முறையா பாக்குறாரு. பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிடுது. இப்ப என்கேஜ்மெண்ட்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த வீட்டுல பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்களோட பேர் ராதா. இவங்களும் இந்த படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த ராதாவுடைய கேரக்டர் பத்தி சொல்லணும்னா ரொம்ப துருன்னு இருப்பா. இவளுடைய அக்கா அம்பிகா ரொம்ப அமைதியான பொண்ணு. ஆனா ராதா அப்படி கிடையாது, எல்லாரும் கூட ரொம்ப ஜோவியலா ஃப்ரெண்ட்லியா பேசுறவ. சோ இப்போ ஹீரோடைய ஃபேமிலி அங்க வந்ததும் ஹீரோக்கும் அம்பிகாக்கும் நல்லபடியா நிச்சயதார்த்தம் பண்ணி முடிக்கிறாங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்லயே லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஹீரோவுடைய மாமங்காரனும் பெரியப்பங்காரனும் இருக்காங்கல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து மட்டனா சிக்கனான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க. ஐயோ, எங்க ஊர் சைட்லாம் வீட்டுல நல்லது நடந்தா நாங்க நான்வெஜ் எல்லாம் சமைக்க மாட்டோம், சாம்பார் பொரியல் அப்பளம் அப்படின்ற மாதிரி சாப்பாடு போட்டுட்டு இருக்க. அதையும் இவனுங்க ஒரு குறையா சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அம்பிகா கிட்ட தனியா பேசணும்னு கேக்குறாரு. அம்பிகா ஹீரோ கிட்ட தனியா பேசாம கூடவே தங்கச்சியை துணைக்க கூட்டு வந்துறாங்க. நம்ம ஹீரோ அம்பிகா கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு அமைதியா இருக்கு. பக்கத்துல இருக்க தங்கச்சி ராதா இருக்காங்களே, அந்த பொண்ணு தான் லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கு. ஊர்ல நீங்க புடவை வியாபாரம் தானே பண்றீங்க, கஸ்டமர்ஸ் கிட்ட மட்டும் சிரிச்சு பேசுறீங்க, நான் வந்ததுல இருந்து நீங்க சிரிச்சே நாங்க பாக்கலையே அப்படின்ற மாதிரி அந்த ராதா பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, ஏமா நான் என்ன புடவை வியாபாரம் பண்ண வந்தேன், உங்க அக்காவை பொண்ணு பார்க்க தானே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ ரிப்ளை பண்ண, பரவாயில்லையே காமெடியெல்லாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த தங்கச்சி மட்டுமே பேசிட்டு இருக்கே தவிர அவ அக்கா பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாதிரி வெக்கப்பட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. சரி ஓகே, புதுசு இல்லை அப்படிதான் இருப்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சமாதானம் ஆயிட்டு என்கேஜ்மெண்ட் எல்லாம் நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் நம்ம ஹீரோவுடைய குடும்பம் மொத்தமா திரும்ப இவங்க ஊருக்கே கிளம்பலான்னு வந்த பஸ்ல ஏறி உட்காந்து ரெடியா இருக்காங்க. வண்டியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப அதே டைமிங்ல ஜோஷிக்காரன் என்ட்ரி கொடுத்து, டேய் டிரைவர், நான் உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன், நான் சொல்லாம வண்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, வண்டி ஆஃப் பண்ணு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகி இருந்த வண்டியை ஆஃப் பண்ணி ராவகாலம் முடிஞ்சு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, 2 நிமிஷம் கழிச்சு தான் நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்ல டிரைவரும் வண்டி ஆஃப் பண்ணிடான். இந்த ஆள் வாட்சை பார்த்துட்டு கரெக்ட் டைமிங் சொன்னா இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்றா அப்படின்னதும் வண்டியை ஸ்டார்ட் பண்றாப்புல. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆயிடுது. மொத்த குடும்பம் ஜோஷியரை பார்த்து முறைக்க வேற வழி இல்லாம லோக்கல் மெக்கானிக்கை கூட்டு வந்து செக் பண்றாங்க. அந்த மெக்கானிக் செக் பண்ணி பார்த்துட்டு, காயலாங்கடைக்கு போக வேண்டிய வண்டி எல்லாம் தூக்கிட்டு மதுரையில இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வரைக்கும் வந்திருக்கீங்க, இது இன்னைக்கெல்லாம் ரெடி ஆகாது, டவுனுக்கு போய் பெரிய மெக்கானிக்கை கூட்டு வந்து நாளைக்கு தான் ரெடி பண்ண முடியும், அது வரைக்கும் நீங்க இங்கதான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவானா. இப்போ ஹீரோவுடைய குடும்பத்துக்கு வேற வழியே இல்லாம பொண்ணு வீட்டிலேயே தங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஹீரோவுடைய அம்மா ஹீரோ தனியா கூட்டு வந்து, டேய் உன் மாமா பெரியப்பா இவங்களெல்லாம் பொண்ணு வீட்டுல ஒரு நாள் தங்க வச்சோம், அடுத்து உனக்கு கல்யாணம் நடக்கிறதே டவுட் தான்டா, வேற ஏதாவது கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சி கூட ஊர் போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்றாங்க. ஆனா ஹீரோ கேட்கல. மா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, வாங்க இன்னைக்கு ஒரு நாள் தானே இங்கே எங்க வீட்லயே தங்கி இருந்துட்டு நாளைக்கு பஸ்ஸை ரெடி பண்ணிட்டு கிளம்பிடலாம் சொல்லிட்டு ஹீரோ அவருடைய குடும்பத்தோட பொண்ணு வீட்லயே அன்னைக்கு நைட் ஸ்டே பண்றாங்க. ஹீரோக்கு என்னன்னா எப்படியாச்சும் அம்பிகா கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு போட்டோகிராஃபர் இருக்கான்ல, அவங்க கிட்ட வந்து எனக்கும் அம்பிகாவுக்கும் ஒரு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் அரேஞ்ச் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டு பொண்ணு வீட்லயும் பெர்மிஷன் வாங்கி ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்காக கூட்டு போயிருக்காங்க. அப்படி கூட்டு போய் இப்படி போஸ் கொடு அப்படி போஸ் கொடு அப்படின்ற மாதிரி போட்டோகிராஃபர் இருக்கான்ல, அவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க, ஹீரோவும் அம்பிகா கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோக்கு போஸ் கொடுக்குறான். அப்படி க்ளோஸா நின்று போட்டோ எடுக்கும் போது தான் அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றான். அம்பிகா பொண்ணு கண் கலங்கி அழுதுட்டு இருக்கு. என்ன ரீசன்னே தெரியல, அழுதுகிட்டே ஓடிடுது. ஹீரோக்கும் ஒன்றும் புரியல. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பஸ்ஸும் ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த முறை பஸ் மொத்தமா புகைஞ்சு போயிடுச்சு. வழியே இல்ல, டவுனுக்கு போய் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் அதே வீட்டுல இவங்க தங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து டிவி நியூஸ்ல பாத்தீங்கன்னா கொரோனாவோட பாதிப்பை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக நாடு முழுக்க லாக்டவுன் அறிவிக்கிறாங்க. அவ்வளவுதான். இந்த லாக்டவுன் அறிவிச்சதும் ஹீரோவுடைய மாமா இருக்கார்ல, அவர் கதறிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி கிட்ட, என்னால இந்த அம்பிகா பொண்ணை புரிஞ்சுக்க முடியல, இன்னைக்கு போட்டோ ஷூட் அப்போ அழுதுட்டா, ஒருவேளை இந்த கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இல்லையோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ டவுட்டா தான் தங்கச்சி கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு அவங்க தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, டேய் அந்த பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு, கிராமத்திலேயே வளர்ந்த பொண்ணு, பார்க்க அப்பாவியா இருக்கா, இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட பேசி பழகிருக்கியா, அதெல்லாம் எதுவும் இல்லைல்ல, திருதுப்புன்னு கூட்டு போய் போட்டோ ஷூட்னு நிக்க வச்சா யாருக்கா இருந்தாலும் பயம் வரதான் செய்யும், அழதான் செய்வாங்க, முதல்ல அந்த பொண்ணு கிட்ட பேசு பழகு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோடைய தங்கச்சி அட்வைஸ் கொடுக்க, அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ இவனுடைய போன் நம்பரை ஒரு துண்டு பேப்பர்ல எழுதி அதே வீட்லயே ஒரு இடத்துல வச்சுட்டு அம்பிகாவை எடுத்துக்க சொல்றான். இப்படி நம்ம ஹீரோ போன் நம்பரை கொடுத்ததும் 2 பேரும் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மெசேஜ் பண்ணும்போது தான் தங்கச்சி சொன்னதுதான் கரெக்ட், பாவம் அந்த பொண்ணு பயந்து இருக்கு. மெசேஜ்லயும் கால்லயும் பாத்தீங்கன்னா நார்மலா பேசுறாங்க, நார்மலா மெசேஜ் பண்றாங்க. 2 பேருக்குள்ளயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அம்பிகா அதே வீட்டுல தனியா இருக்கும்போது மெசேஜஸ் எல்லாம் நல்லா பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு நேர்ல போயிட்டு பேச ட்ரை பண்றான். அப்படியே கொஞ்சம் க்ளோஸா போயிட்டு உங்க கண்ணத்துல கிஸ் பண்ண போக பட்டுன்னு அந்த பொண்ணு தவளையில அரைஞ்சிருமா. இப்படி அந்த பொண்ணு ஹீரோவை அரைஞ்சத ஹீரோடைய ஃப்ரெண்டு போட்டோகிராஃபர் இருக்கான்ல, அவன் வேற பாத்துறான். ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த பொண்ணை சுத்தமா புரிஞ்சுக்க முடியலையே, போன்ல மெசேஜ் எல்லாம் நல்லா பேசுறாங்க, நேர்ல போனா ஒரு மாதிரி ஆயிடுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம திரும்பவும்
மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது இவனுடைய மெசேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் அம்பிகா கிட்ட இருந்து ரிப்ளை வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பொண்ணு கையில போனே இல்ல. அப்ப யாரடா நம்ம கிட்ட அம்பிகா பேர்ல சாட் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா இங்க தாங்க கதையில ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா அம்பிகா பேர்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறது அம்பிகாவுடைய தம்பியான ராதா. அதான் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சதும் அந்த பொண்ணை போய் திட்ட பாக்குறான். அந்த பொண்ணு சும்மா விளையாட்டுக்காக தான் பண்ணேன், வருங்கால அக்கா ஹஸ்பண்ட் கிட்ட இதை கூட விளையாடலனா எப்படி அப்படின்னு மாதிரி அந்த பொண்ணு சும்மா கலாய்க்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கான். ஆனா பாவம் ஹீரோவால இது ஏத்துக்கவே முடியல. கடுப்பாய் அந்த பொண்ணை திட்டிட்டு வந்துடுறான். இந்த பக்கம் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து இந்த லாக்டவுன்ல இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அடுத்த வாரத்துல நல்ல முகூர்த்தம்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஜோசிகாரை வச்சு பேசிட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறான். ஏன்னா அம்பிகாவுக்கு உண்மையிலேயே இவனுக்கு பிடிச்சிருக்கா இல்ல யாராவது வற்புறுத்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சந்தேகம் நம்ம ஹீரோக்குள்ள இருக்கு. அதனால அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு பாக்குறான். இதே மாதிரி இந்த பக்கம் தங்கச்சி ராதா இருக்காங்களே, அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் பண்ண தப்பு தான், இப்ப என்ன உங்களுக்கு என் அக்கா உங்ககிட்ட நார்மலா பேசணும் அவ்வளவுதானே, நான் உங்களை பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதா நேரா தான் அக்கா கிட்ட போயிட்டு அக்கா உனக்கு என்னதான் பிரச்சனை, மாப்பிள்ளை கிட்ட நீ ஏன் சரியா பேச மாட்டேன்ற அப்படின்றலாம் தங்கச்சி கேட்க அந்த இடத்துல அக்கா கண் கலங்கிட்டு எனக்கு இந்த கல்யாணத்திலே விருப்பம் இல்ல, நான் என்னுடைய சீனியர் கௌதம தான் லவ் பண்ணேன், நம்ம வீட்டுக்கும் தெரியும், ஆனா அவன் வேற சாதின்னு தெரிஞ்சதும் அப்பா அம்மா ஒத்துக்கல, ஆனா இப்ப மட்டும் என்ன நடக்குது, வந்திருக்க அந்த மாப்பிள்ளை குடும்பம் நம்ம சாதியா கிடையாதுல, வேற யாரோ தானே, இங்க ஒரே சாதி இல்லைன்றது பிரச்சனை இல்ல, எந்த சாதின்னு தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இங்க அம்பிகா ஃபீல் பண்ண தங்கச்சி ராதாக்கு என்ன சொல்றதே தெரியல. அடுத்த சீன்லயே அம்பிகா நம்ம ஹீரோ அடிச்சிட்டாங்கல்ல, அதனால ஹீரோ கிட்ட வந்து சாரி கேட்டு போறாங்க. அத நம்ம ஹீரோ எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னா தங்கச்சி போய் பேசுனதும் அம்பிகா நார்மல் ஆயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டான். உடனே அவன் ஃபேமிலி கிட்ட போயிட்டு அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிடுறான். அப்படியே அந்த கல்யாண கனவோட அன்னைக்கு நைட்டு தூங்கி எந்திரிச்சதும் காலையிலே அவனை வந்து பரபரப்பா எழுப்புறாங்க. கீழே மொத்த குடும்பமும் சோகமா இருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரான். கீழே கட்டில்ல தாத்தா பேச்சு மூச்செல்லாம் படுத்துட்டு இருக்காரு. ஒருவேளை தாத்தா தான் மண்டையை போட்டாரோன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு தாத்தான்னு எழுப்புறான். பட்டுன்னு தாத்தா எந்திரிச்சு உக்காந்துருவாரா. தாத்தாக்கு எதுவும் ஆகல, ஆனா குடும்பமே பாத்தீங்கன்னா ஏதோ சாவு வீடு மாதிரி நின்றுட்டு இருக்காங்களே, என்ன ஆச்சுன்னு கேட்டா இங்க குடுக்குறாங்க பாருங்க பெரிய ட்விஸ்ட். நேத்து நைட்ல இருந்து இந்த வீட்டுடைய பொண்ணான அம்பிகாவை காணுமா, பொண்ணு வீட்டை விட்டு ஓடி இருக்கு. அவ்வளவுதாங்க. இந்த செய்தியை கேட்டதும் ஹீரோ அப்படியே நெஞ்ச புடிச்சிட்டு மயங்க இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க படத்துல பல திருப்பங்கள் இருக்கு. கல்யாண கனவோடு இருந்த நம்ம ஹீரோடைய நிலைமை என்னாச்சு, வீட்டை விட்டு ஓடி போன அம்பிகா திரும்ப வந்தாங்களா, லாக்டவுன்ல மாட்டிட்டு இருக்க இந்த குடும்பம் அவங்க ஊருக்கு போய் சேர்ந்தாங்களா, கடைசியில நம்ம ஹீரோ யாரை கல்யாணம் பண்ணா, இப்படி பல கேள்விகளுக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் ஓப்பனிங்லே பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொண்ணுடைய அப்பாவும் பொண்ணுடைய தாய்மாவனும் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியில மாமங்காரன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் ஒரு பெரிய பஞ்சாயத்தை இழுத்து விட்டுறான். ஓடி போற மாதிரி பொண்ணு வச்சிருக்க, இதெல்லாம் ஒரு குடும்பமா, மானங்கெட்ட குடும்பம், நிச்சயதார்த்தம் பண்ணுன்ற பேர்ல எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தினீங்களா அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோவுடைய மாமங்காரனுக்கால அவரு பொண்ணு வீட்டுக்காரங்களை போட்டு அசிங்கமா திட்டி பெரிய பிரச்சனையாகி இதுக்கு மேலே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, நாங்க உடனே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு ஹீரோவுடைய ஃபேமிலி மொத்தமா அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்படி ஹீரோவுடைய ஃபேமிலி ஒரு பக்கம் பொண்ணு வீட்டுல இருந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அதே தெருவுல அந்த ஊர் எம்எல்ஏ சத்யராஜ் தான் அந்த எம்எல்ஏ கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஒரு சின்ன கேமியோ. அவர் இப்போ பொதுமக்கள் எல்லாரையும் லாக்டவுன் முடிகிற வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, எல்லாரும் அவங்க வீட்டிலே இருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விழிப்புணர்வு ஸ்பீச் கொடுத்துட்டு வரும்போது ஆப்போசிட்ல நம்ம ஹீரோவுடைய குடும்பம் மொத்தமா ஊர்வலம் மாதிரி அந்த வீட்டுல இருந்து கிளம்பி நடந்து வந்துட்டு இருக்காங்களா. அவங்கள பார்த்ததும் யாரையும் வீட்டை விட்டே வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்ன மொத்த குடும்பமா சேர்ந்து கிளம்பி எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்க மதுரையில இருந்து வந்தோம், இப்ப திரும்பவும் மதுரைக்கே போறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய ஃபேமிலி சொல்ல, மதுரைக்கே திரும்பி போறதுக்கு அங்கே இருந்திருக்கலாமே, எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சத்யராஜ் எடா கூடமா கேட்க, ஐயோ தலைவரே, நாங்க எல்லாரும் மதுரையில இருந்து இங்க கோபிச்செட்டி பாளையம்ல ஒரு பொண்ணை பார்த்து பேசி நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக வந்தோம். வந்த இடத்துல பொண்ணு ஓடிடுச்சு, பொண்ணு வீட்டுக்காரங்களும் ஓவரா பேசுறதுனால வேற வழி இல்லாம நாங்க திரும்பவும் எங்க ஊருக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ வீட் சைட்ல இருந்து சத்யராஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஓ சரி, யார் மாப்பிள்ளன்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவை பார்த்ததும் பையன் நல்லா தானே இருக்கான், அப்புறம் எதுக்காக பொண்ணு ஓடி போச்சு, அது ஒரு லவ் மேட்ரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோடைய ஃபேமிலி சொல்ல, ஓ இப்பதான் புரியுது, பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, நிச்சயதார்த்தம் பேசியிருக்கீங்க, பொண்ணு வேற யாரையோ லவ் பண்ணிருக்கு, அதனால பொண்ணு வீட்டு விட்டே ஓடி இருக்கு தானே கதை. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நாடு முழுக்க ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்களே, இப்படி கூட்டமா கிளம்பி போனா உங்களை பார்த்து மற்றவங்களும் வெளியில வருவாங்களே, ஸோ அதனால நீங்க யாரும் இந்த ஊரை விட்டெல்லாம் போக முடியாது, வாங்க நான் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லிட்டு இந்த சத்யராஜ்
திரும்ப நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை கூட்டிட்டு நேரா பொண்ணு வீட்டுக்கே வந்து பாருப்பா, இந்த குடும்பம் உங்க வீட்டு பொண்ணை நிச்சயம் பண்ண வந்த இடத்துல ஆல்ரெடி பொண்ணு ஓடி போயிடுச்சுன்ற மன உளைச்சல் வேற இவங்க இருக்காங்க. அது போக நம்ம நாடே இப்ப லாக்டவுன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த குடும்பத்தை வெளியில எங்கேயும் அனுப்பக்கூடாது. லாக்டவுன் முடிகிற வரைக்கும் இந்த குடும்பம் உங்க வீட்டில் தான் இருக்கணும். அவங்கள நீங்க தான் பாத்துக்கணும். சப்போஸ் இந்த குடும்பம் வெளியே போச்சுன்னா நான் உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். மொத்த பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கேம்ப்ல போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சத்யராஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஹீரோடைய ஃபேமிலியை திரும்பவும் பொண்ணு வீட்லயே இருக்க சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. வேற வழியே இல்லாம வேண்டா வெறுப்பா ஹீரோடைய ஃபேமிலி ரிட்டர்ன் இந்த பொண்ணு வீட்லயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு ஓடி போயிடுச்சுன்ற அந்த சோகத்துல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோடைய மாமா, பெரியப்பா இவங்க எல்லாரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோவும் போக, இங்க எல்லாரையும் விட சோகத்துல இருக்குது நீதான்ப்பா, வாப்பா நீதான் முதல்ல வந்து குடிக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு சரக்கு கொடுக்க ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஊரே லாக்டவுன் எல்லாம் வீட்டில் இருக்காங்க, ஒயின் ஷாப் எல்லாம் க்ளோஸ்ல இருக்கு, அப்புறம் எப்படி உங்களுக்கு சரக்கு அடிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே ஒரு ஓரமா பாத்தீங்கன்னா இவருடைய பெரியப்பா சரியான தண்ணி வண்டியில அவர் வந்து வீட்லயே சாராயம் காசிட்டு இருக்காரு. அப்படிதான் இவங்களுக்கு சரக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ஹீரோவுடைய தாய் மாமா, ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் நம்ம ஹீரோ வற்புறுத்தி குடிக்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவன் குடிச்சானா அதீத கோவம் வந்துடுமா, இவனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதான். அதனால குடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்டபனா உட்காந்துட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துல ஹீரோவுடைய தாய் மாமா இருக்கால, அவன் நம்ம ஹீரோ வெறுப்பேற்றுற விதமா 33 வயசு ஆயிடுச்சு, ஆனா இன்னமும் உனக்கு வந்து பொண்ணு செட் ஆகலாம், அது என்ன காரணம், உன்னுடைய ராசி அப்படிடா. இந்த பாஷா படத்துல ஹீரோயின் நக்மாக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு சீன் வரும். கரெக்டா மாப்பிள்ள நக்மா கழுத்துல தாலி கட்ட போகும்போது அப்ப டைமிங்ல ஆட்டோல நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து இறங்கி நேரா கல்யாண மண்டபத்துக்குள்ள வந்து நக்மாவை கூப்பிட்டதும் அப்படியே இப்போ சூப்பர் ஸ்டாரோட அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ஜாலியா அந்த ஹீரோயின் கூட பாட்டு பாடுன்னு இருப்பாரு. ஆனா மண்டபத்துல தாலியும் கையுமா பல கனவுகளோட உட்காந்துட்டு இருந்தாலும் ஒரு மாப்பிள்ள, அந்த மாப்பிள்ள வேற யாரும் இல்ல நம்ம மாப்பிள்ள தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை போட்டு பங்கமா கலைக. ஆல்ரெடி மன உளைச்சல் இருக்க நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம இவங்க காசு அந்த சாராயத்தை மடக்கு மடக்குன்னு குடிக்க ஒரு கட்டத்துக்கு மேல போதை ஓவராகி பாட்டில உடைச்சு, இதுக்கு மேலே ஏதாவது வாயை திறந்தீங்க, வெறும் பாட்டில் தான் உடைச்சிருக்கேன், அடுத்து என்ன உடையினே எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி மாமங்காரனை பிடிச்சி மிரட்டல போதையில பேசி இந்த மாமங்காரன் கப் சுப்டும் ஆயிடுறான். ஆனா ஹீரோ மட்டும் அப்படியே புலம்பிக்கிட்டே ஒரு சோகமான சூப் சாங், அந்த சாங் முழுக்க நம்ம ஹீரோவுடைய சோக பாடல். இத்தனை வயசாகியும் இங்க வந்து பொண்ணு செட் ஆகி கல்யாணம் பண்ணலான்னு ஆசையில இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு வேற ஒருத்தனோடு ஓடி போயிடுச்சுன்ற விஷயம் கேள்விப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி போதையில ஆடிட்டு இருக்கிறத பொண்ணுடைய தங்கச்சி ராதா இருக்காங்களே அவங்க பாத்துட்டு இருக்காங்க. இந்த சூப் சாங் முடிஞ்சதும் ராதா நேரா வந்து நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்த வராங்க. ஆனா ஆல்ரெடி போதையில இருக்க நம்ம ஹீரோ ராதாவை பார்த்து, அன்னைக்கு உன் அக்காக்கு பதிலா நீ தானே எனக்கு மெசேஜ் பண்ண, உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுல்ல, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி போதையில பட்டுனி போ பொண்ணுடைய தங்கச்சியை பார்த்து கேட்க ராதாக்கு என்ன சொல்றது தெரியல. உடனே இவனே ரிலீஸ் பண்ணிட்டு, நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணிப்ப, நான் என்ன ஃபாரின் மாப்பிள்ளையா, நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசுறவனா, நல்லா படிச்சிருக்கனா, எதுவும் கிடையாது, ஒரு சாதாரண துணி கடை வச்சிருக்க ஒரு சாதாரண ஆள்னா, என்ன போய் நீ எப்படி கட்டிப்ப அப்படின்ற மாதிரிலாம் இவன் புலம்பிக்கிட்டே, என் பேரு ராமகிருஷ்ணன், எனக்கு வயசு 33, யாராவது எனக்கு பொண்ணு பாருங்கடா அப்படின்ற மாதிரி இவன் புலம்பிக்கிட்டே போறத இது அத்தனையுமே ராதா பார்த்துட்டு அந்த இடத்துல இவளுக்கு வந்து ஹீரோவை பயங்கரமா பிடிச்சி போயிடுது. கட் பண்ணா அடுத்த நாளே ஹீரோடைய தங்கச்சி பிரெக்னெண்டா இருக்காங்களே அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்படுது. உடனே நம்ம ஹீரோ தான் தங்கச்சியை தூக்கிட்டு பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சேர்க்கறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் சேர்த்ததும் வெளியில ஒரு பக்கம் நம்ம ஹீரோ டென்ஷனா உட்காந்துட்டு இருக்க, அப்போ ஹீரோக்கு பக்கத்துல பொண்ணுடைய தங்கச்சியான ராதா இருக்காங்களே அவங்க வந்து உட்காந்து ஹீரோவை கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க. அண்ட் உள்ளுக்குள்ள ஹீரோவுடைய தங்கச்சிக்கு நல்லபடியா ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இப்படி நல்லபடியா குழந்தை பிறந்ததும் ஹீரோ போய் குழந்தைய பார்த்துட்டு வெளியில வந்து தான் அம்மா அப்பா கிட்ட, அம்மா குழந்தை சும்மா பொம்மை மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல இவங்க அப்பாவா, இப்பதான் மாப்பிள்ளை பேசினாரு, பெண் குழந்தை உடனே பேச்சே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் பெண் குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அது ஒண்ணு இல்லப்பா, முதல் குழந்தை பெண் குழந்தையா பிறந்தா இப்படிதான் ராசி இல்லைன்னு சொல்லுவாங்க. எது ராசி இல்லையா நைனா, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, குழந்தை பெண்ணா இருந்தா ஆனா இருந்தா இப்படியே பெண் குழந்தை பிறக்கிறப்பெல்லாம் ஏதாவது குறை சொல்லிட்டே இருங்க, நம்ம ஊர்ல நம்ம சாதியில பொண்ணு இல்லைன்னு தானே இவ்வளவு தொலைவு வந்தோம், அது காரணம் இந்த மாதிரியான மைண்ட் செட்னால தான், ஒழுங்கா அதுல இருந்து வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு, இருங்கடா எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகட்டும், வரிசையா பெண் குழந்தையா பெத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ போற போக்குல புலம்பிட்டு போறது எல்லாத்தையும் அங்க கூடவே இருக்க ராதா நின்று கேட்டுட்டு இருக்கா. இவளுக்கு ஹீரோவுடைய கேரக்டர், ஹீரோ பேசுற விதம் இது எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. கற்பனா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ராதாவை கூட்டிட்டு மார்க்கெட் போயிட்டு வரும்போது ஒருத்தன் ராதா கிட்ட வம்பு இழுக்க, நம்ம ஹீரோ அந்த வம்பு இழுத்தவனை போட்டு போலம் பொழந்துட்டு, ஆமா யார் அவன்ற மாதிரி கேட்க, காலேஜ் டைம்ல லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருக்க பையனா, அவன் எப்பவுமே இப்படிதான் சல்லி பையன், சரி ஓகே அவனை விடுங்க, உங்களுக்கு ஏதாவது லவ் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, 10வது படிக்கும் போது சரின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், 5 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், அதுக்கப்புறம் அப்பா அம்மா தான் முக்கியம்னு அப்பா அம்மா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி போயிட்டான், அப்போதுல இருந்தே எனக்கு பொண்ணு செட் ஆகல, இன்னைக்கு 33 வயசாயிடுச்சு, சரி உன் அக்காவாச்சும் கல்யாணம் பண்ணலான்னு வந்தா உன் அக்காவும் ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுடைய சோக கதையை சொல்ல, இதை கேட்டுட்டு இருக்க ராதா, உங்க லைஃப் லாங் கூட வரப்போற பொண்ணு உங்களுக்காக கண்டிப்பா இருப்பாங்க, அதுக்கு நடுவுல வந்து போறவங்க எல்லாருமே ஒரு பாசிங்
கிளவுட்ஸ் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அவளுக்கு ஹீரோ மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை அந்த இடத்துல வெளிப்படுத்த ஹீரோக்கும் அது பிடிச்சி போயிடுது. இதை பத்தி நம்ம ஹீரோ தான் தங்கச்சி கிட்ட வந்து சொல்ல தங்கச்சியும் நம்ம ராதாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்னமா அடுத்தும் கல்யாணம் தானா அப்படின்னு மாதிரி ராதாவை பார்த்து கேட்க அதுக்கு ராதா இல்ல நான் இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கேன், கரியர் பில்ட் பண்ணணும், எங்க வீட்டுல நிறைய பினான்சியல் பிரச்சனை இருக்கு, ஒரு 3 வருஷம் என்னுடைய கரியரை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ராதா ஹீரோவுடைய தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதே இடத்துல தான் ஹீரோவும் இருக்கான். இதெல்லாம் கேட்டு அவன் ஒரு மாதிரி ஆயிட்டு அங்க வந்து போயிடுறான். உடனே ராதா நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஏன் என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்க இங்க பாரு 3 வருஷம்லாம் எனக்கு டைம் இல்ல, கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தா இப்பவே பண்ணும், இல்லனா வேற பொண்ணை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு வயசு அதிகமாயிடுச்சு, டைம் இல்லன்ற விஷயம் சொல்லிட்டு இருக்க அதை கேட்டுட்டு இருக்க ராதா இங்க பாருங்க நீங்க கண்டிப்பா இன்னொரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போங்க, ஆனா போய் பார்த்ததும் பொண்ணு ஓகே மட்டும் சொல்றாதீங்க, முதல்ல அந்த பொண்ணை திரும்பி பாருங்க, யோசிங்க, உங்களுக்கு டைம் இல்லன்றதுக்காக வீட்டுல சொல்றாங்கன்றதுக்காக மட்டும் ஓகே சொல்றாதீங்க, அந்த பொண்ணை பார்த்துட்டு அங்கிருந்து போகும்போது நமக்கு டைம் இல்லன்றதுக்காக இவங்களை இன்னைக்கு விட்டா லைஃப் லாங் வருத்தப்படுவோம்னு எந்த பொண்ணை பார்த்து உங்களுக்கு அப்படி தோணுதோ அந்த பொண்ணை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ராதா ஹீரோக்கு ஃப்ரெண்ட்லியா அட்வைஸ் பண்ணி அனுப்ப ஹீரோ அமைதியா போயிடறான். கட் பண்ணா அடுத்த சீன்லயே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பொண்ணுடைய அப்பாவுக்கு கால் பண்றாங்க. உடனே பொண்ணுடைய அப்பா தாய்மாவை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போனா அங்க ராத்திரியா ஓடி போன இவங்க பொண்ணு அம்பிகா இருக்காங்களே அவங்கள இவங்க தேடி கண்டுபிடிச்சிருக்காங்களா. ஸ்டேஷன்ல அம்பிகா கூடவே அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் கௌதம் நின்றுட்டு இருக்கான். அப்பாவை பார்த்ததும் அவங்க பொண்ணு பயந்து போய் கௌதம் பின்னாடி நிக்கிறாங்க. அந்த இடத்துல அம்பிகாவுடைய பாய் ஃப்ரெண்டான கௌதம் இருக்காங்க, அவங்க அப்பாவை பார்த்து சாதி பேர்ல நீங்க எங்களை பிரிக்கணும்னு நினைச்சீங்க, அதனாலதான் உங்க பொண்ணு என்ன தேடி வந்துட்டா, அப்பாவை பார்த்ததும் எந்த பொண்ணா இருந்தாலும் பாதுகாப்பாக தான் ஃபீல் பண்ணும், அதை விட்டு இந்த மாதிரி பார்த்து பயந்து ஏன் பின்னாடி ஒழியக்கூடாது, உங்க பொண்ணு உங்களை பார்த்ததும் ஏன் பயந்துருக்கானா நீங்க எடுத்த அந்த அவசர முடிவு அப்படின்ற மாதிரிலாம் இந்த கௌதம்ன்ற பையன் அம்பிகாவோட அப்பா கிட்ட பேசி புரிய வைக்க சரி ஓகேப்பா ஒரு நல்லா பார்த்து நாங்க உங்க வீட்டுக்கு பேச வரேன் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி பேசி அம்பிகாவை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்தும் வீட்டுல இருக்க நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியில இந்த மாமங்காரன் இருக்கான அவன் ஒரே ரகலா பண்றான். ஓடி போன பொண்ணு அப்படியே கூட்டிட்டு வரான். இது என்ன மாதிரியான குடும்பம், தரங்கட்ட குடும்பமா இருக்கே அப்படி இப்படின்னு கண்டபடி பேச அப்ப ஸ்பாட்ல இருக்க அம்பிகாவுடைய அப்பா போது நிறுத்துங்கயா, அவன் என் பொண்ணு, ஊருக்காரங்க என்ன பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க, உன்ன மாதிரி ஆளுங்க என்ன பேசுவாங்கன்னு என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்ததுனால தான் என் பொண்ணுக்கு என்ன ஆசைன்றதை நான் கேட்காம விட்டேன், எனக்கு என் பொண்ணுடைய சந்தோஷம் தான் முக்கியம், அவ யார ஆசைப்படுறாளோ அவனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி பொண்ணுடைய அப்பா ஓப்பனா பேச அப்ப ஸ்பாட்ல இருக்க நம்ம ஹீரோடைய அப்பாவும் நீங்க சொல்றதான் கரெக்ட், நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போங்க, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். இவங்க எல்லாரும் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் மூலியமா இந்த வீட்ல இருந்து கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாரும் வீட்ல இருந்து கிளம்பி போறத ராதா மேல இருந்து பாக்குறா. ஹீரோவும் திரும்பி பார்த்துட்டு எதுவுமே பேசாம அவங்க ஃபேமிலி கூட கார் ஏறி கிளம்பிடுறான். அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் யோசிக்கிறான். சட்டுன்னு கார் நிறுத்திட்டு நான் அவங்க வீட்லயே 2வது பொண்ணு ராதாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனா ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணும் அப்படின்னு மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல எது 3 வருஷமா, டேய் ஆல்ரெடி உனக்கு 33, 3 வருஷம்னா 36 வயசுல தான் கல்யாணமா, வாய்ப்பே கிடையாது, அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, அது இல்லாம அந்த குடும்பத்து கூட திரும்ப போய் சம்பந்தம் எல்லாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அப்பா அம்மா மாமங்காரன் இப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க, இப்ப என்ன 33ல கல்யாணம் ஆகலாம் 36ல ஆக போகுது, ஆமா முதல்ல நான் யாருக்காக கல்யாணம் பண்ணணும், ஊருக்காகவா இல்ல நீங்க எல்லாரும் சொல்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, இப்ப சொல்றேன் அந்த ராதான்ற பொண்ணை தான் நான் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்க வந்தா வாங்க இல்லைன்னா அப்படியே ஊருக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ லிஃப்ட் கேட்டு ரிட்டர்ன் பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்றான். இவன் பின்னாடியே இவனுடைய ஃபேமிலியும் மொத்தமா கிளம்பி இந்த வீட்டுக்கே வராங்க. கடைசியா நம்ம ஹீரோ ராதாவே கரம் பிடிக்கிறான். இந்த சம்பவம்லாம் நடந்து சரியா 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம ஹீரோ ராமோடைய கல்யாணம். இதை தான் நம்ம படத்தோட ஓப்பனிங் சீன்ல பார்த்திருப்போம். ஹீரோ ரெடியாகி வெளியே வரும்போது இந்த பக்கம் இவனுக்கு முதல்ல பார்த்த பொண்ணான அம்பிகா அந்த பொண்ணு வந்திருப்பாங்க. படத்தோடைய ஆரம்பத்துல பார்க்கும்போது நம்ம ஹீரோ இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்ற மாதிரி யோசிச்சிருப்போம். ஆனா நடந்ததே வேற. அம்பிகாவுடைய தங்கச்சியான ராதாவை தான் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போறோம். கடைசியா நம்ம ஹீரோக்கு நல்லபடியா கல்யாணம் முடிய இதை என்னுடைய ஃப்ரெண்டான போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்க அப்படியே அந்த போட்டோ ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணி ஆரம்பத்துல அரேஞ்ச் மேரேஜ் பண்றதுக்காக போன நம்ம ஹீரோ கடைசியா லவ் மேரேஜ் பண்ணிட்டான்ற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே இந்த லவ் மேரேஜ்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாமே உங்கள் கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய்.